கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று நாம் வாசிக்கும்போது, நாம் இப்பொழுது ஒரு ஆவி நிலை உலகத்திலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பிரிட் வேர்ல்டில் நம்ம வாழ்கிறோம். கண்ணுக்கு புலப்படுகிற இந்த பூமியின் அல்லது இந்த அண்ட சராசரங்களின் காரியங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலங்கள் அநேகமாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பார். தேவன் பரிசுத்த பிதா வாசம் செய்கிற ஸ்தலங்கள் மிக அதிகமானவைகள். அவைகளை நம்மளால் வர்ணிக்க முடியாது, யோசிக்க முடியாது. உதாரணமாக, அவருடைய சிங்காசனம் வானம் அவருடைய சிங்காசனம் என்றால், அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தின் அடித்தளம்தான் வானம். அதற்கு மேலாகத்தான் அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கால் பகுதி தான் பூமி, அதிலும் பாதப்படியிலே இருக்கிற தூசி போன்றது தான் பூமி. அப்போ இப்படிப்பட்ட வர்ணனைக்கு மிகுந்த தேவன், அவர் வாழுகிற வாசஸ்தலம் மிக வித்தியாசமானது. ஆதலால் அவர் பரலோகத்திலே இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை, அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு, அந்த ஆவி நிலையிலே இருக்கிற உலகத்தின் சில மாதிரிகளை, மார்டல் வேர்ல்டு, கண்ணுக்கு தெரிகிற உலகம் போல நமக்கு பூமியிலே படைத்து வைத்து அவருடைய கிரியைகளை நமக்கு நடப்பித்து காட்டியிருக்கிறார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பூமி முழுவதும் அழிக்கப்பட்டு போய்விட்டது. வானமும், அந்த நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த முதலடுக்கு வானமும் அழிக்கப்பட்டு போய்விட்டது. நாம் எல்லோருமே அந்தரத்திலே, அதாவது ஆவி நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் எப்படி சொல்லலாம் என்றால், நம்முடைய ஆவி பிரிகிறதல்லவா, எங்கே கலக்கிறது? காற்றிலே கலக்கிறது. நமக்கு தெரிந்த வரைக்கும் அது காற்று என்று தான் சொல்லுகிறோம். காற்றிலே எண்ணிறைந்த பொருட்கள் இருக்கிறது. அவைகள் அனைத்தையும் தேவனால் பிரித்து பார்க்க முடியும். மனிதனே காற்றை எடுத்து பிரித்து பார்த்து அதில் ஹைட்ரஜன் இவ்வளவு இருக்குது, நைட்ரஜன் இவ்வளவு இருக்குது, ஹீலியம் இவ்வளவு இருக்குது என்று சொல்லி அதனுடைய காற்றின் வகைகளை, தன்மைகளை வகைப்படுத்துகிறான். தேவனால் அவைகளெல்லாம் பிரித்து பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் படைத்தவர். இதையெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்த அறிவோடு, நீங்கள் புரிதலோடு இதை வாசிக்கும்போது இன்னும் ஆழமான வேத சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிற சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அதாவது முற்றிலுமாக பூமியை, புதிய வானத்தையும் புதிய பூமியையும், கண்ணாடி கடல் போன்ற சமுத்திரத்தையும் யோவான் பார்த்தார் அல்லவா. அப்படி ஒரு புதிய படைப்பாக நாம் வாழும் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்க போகிறது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இப்போது பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நமது ஆத்துமாக்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து புதிய எருசலேமின் மாடலாக அதை போன்று பரிசுத்த நகரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பட்டத்து அரசன் என்று இருக்கும்போது அங்கே ஒரு திருவிழா நடக்கும். பட்டத்து அரசனுக்கு பட்டத்து அரசி தேவை. அந்த அரசி தான் வாசம் செய்யும் ஸ்தலம்தான் எருசலேம். நாம் எல்லோரும் இந்த புதிய எருசலமாக உருவாக்கப்பட்டு இணைவாக கட்டப்படுவோம். நம்முடைய ஆத்துமாக்களெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கட்டப்படும். அது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு ஆதாமை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள். அவனுடைய கீழாக நீங்கள் மனிதரை வரைந்து கொண்டே வருவீர்களானால் நீங்களும் நானும் அந்த சந்ததியிலே அடக்கம். ஒரு ரீசூம் பண்ணும்போது அதையெல்லாம் சுருக்கி பாருங்கள், ஆதாமில் போய் அடங்கும். ஏவாளும் ஆதாமிலிருந்து வந்தவள், ஏவாளும் ஆதாமுக்குள்ளாக அடங்குவாள். ஒரே மனிதனால் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதனையும் தேவனால் படைக்க முடியும். ஒட்டுமொத்த மனிதனையும் ஒன்றாக கூட்டி ஒரே மனிதனாக உருவாக்கவும் தேவனால் முடியும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் யோசிக்க தேவன் பல சந்தேகங்களை நமக்கு வெளிப்பாடாக கற்றுத்தருவார். அப்படித்தான் ஒரே மணவாட்டியைப் போல நாம் எல்லோரும் தேவனுக்குள்ளாக வருவோம். ஏனெனில் அங்கே வருபவர்கள் எல்லோரும், தேவ சமூகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கிறிஸ்துவை அறிக்கை செய்தவர்கள் மாத்திரமே. அதற்கு என்ன அர்த்தம்? ஒரே எண்ணமும் ஒரே நோக்கமும் ஒரே சிந்தையும் ஒரே தலைவனையும் உடையவர்களாய் இருப்போம் என்பதுதான். நாம் அநேகராய் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கான திருச்சபையாக, கிறிஸ்துவுக்கான மணவாட்டியாக ஒன்றாய் கூட்டப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். அவர் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன். அவருடைய சமூகத்திலே அநேக விதமான தூதர் கூட்டங்களும் சேனைகளும் மிருகங்களும் இருந்தாலும் தேவன் மனிதர்களை விரும்பினார். ஏனெனில் தமது சாயலிலே அவர்களை படைத்தார். அவர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். எத்தனையோ படைப்புகளிலே அவர் வியந்து படைத்தது மனிதனைத்தான். மனிதன் மத்தியிலே வாசம் செய்கிறதை தேவன் விரும்புகிறார். மனித சாயலாக மனிதனுடைய சரீரத்திலும் அவர் இறங்கி வந்தார். எத்தனை அவர் மேன்மையாக மனிதர்களை எண்ணுகிறார் என்பதை நாம் இருந்து புரிந்து கொள்ளலாம். ஆதலால் தேவன் இத்தனை அழகான ஒரு வடிவமைப்பெல்லாம் ஒரு படைப்பெல்லாம் விட்டு மனிதன் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் விரும்பினார். லூசிபர் போன்ற தான் நம்பியிருந்த தூதர் கூட்டங்கள் கூட அவரை ஏமாற்றி விட்டன. ஆனால் தேவன் தமது சாயலிலே அந்த இடத்திலே மனிதர்களை உருவாக்கி மனிதர்களின் ஆவியிலே, மனிதர்களின் போற்றுதலிலே, மனிதர்களின் ஜெபங்களிலே வாசம் செய்ய விரும்புகிற கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதை 3ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் அங்கே அவர்களிடத்திலே வாசமாயிருப்பார். அவர்களுக்கும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். மரணமில்லை, துக்கமில்லை, ஆறுதல் இல்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்புகிறது. அதாவது இதை நீங்கள் இப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு தாயானவள் தன் கை குழந்தையை வைத்திருக்கிறார். அந்த குழந்தையை கொல்லும்படியாகவும் அந்த தாயை கொல்லும்படியாகவும் ஒரு எதிராளியானவன் போராடி கொண்டிருக்கிறான். தனது குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு அவர் வேறொரு கையிலே வாளை ஏந்தி அந்த எதிராளியோடு போராடுகிறாள். குழந்தையும் அலைக்கழிக்கப்படுகிறது. அதற்கு சௌகரியங்கள் குறைக்கப்படுகிறது. உணவு இல்லாமல் போகிறது. தூக்கம் இல்லாமல் போகிறது. அது குழந்தை தாயுடைய போராட்டத்திலே அதனுடைய சரீரமும் அலைக்கழிக்கப்படுகிறது. இருவரும் வெயிலிலும் மழையிலும் இப்படியெல்லாம் போராடி கடைசியாக அந்த பிசாசானவனை, அந்த எதிராளியானவனை கொன்று விடுவார்கள் அல்லவா? அப்போது தாய் மட்டும் சஃபரால, தாயோடு சேர்ந்த அந்த குழந்தையும் கஷ்டப்படுகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்றுவதற்கு துடிப்பது போல கிறிஸ்து துடிக்கிறார். தேவன் துடிக்கிறார். அந்த தேவனுடைய துடிப்போடு ஒரு சில துன்பங்களை அனுபவிக்கிற குழந்தைகளைப் போல அந்த தோளிலே இடுப்பிலே அமர்ந்து வைக்கப்பட்டிருக்கிற நாமும் துடிக்கிறோம். ஆதலால் இவைகள் எல்லாம் முடிந்தது. ஏனெனில் பிசாசானவன் வீழ்த்தப்பட்டான். கண்ணீர் யாவும் தேவன் துடைத்து அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறி போகிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். என ஆண்டவர் படைத்ததை எல்லாவற்றையும் பிசாசானவன் அதம் பண்ணினான். தேவன் அதை புதிதாக்குகிறாராம். உங்களுக்காகவும் எனக்காகவும் நானும் நீங்களும் ஆவி நிலையிலே வாழ்வதற்காக அவர் இவைகளெல்லாம் நாம் தேவனோடு வாழத்தக்கதாக நமக்குள்ளாக அவருடைய ஆவியை தந்து நாம் அவரோடு அந்த ஆவியிலே வாழும்படியாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறாராம். நீங்கள் வேதத்தின் எந்த பகுதியை எடுத்து வாசிக்க போனாலும் ஆதியாமத்தை தொடர்புபடுத்தாமல் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரிவது மிக கடினம். ஆதியாமத்தின் முதல் மனித இயலின் ஆரம்பம் அவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியங்கள் நிறைந்தவைகள். ஒட்டுமொத்த வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதியாமத்தின் படைப்பை நாம் கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்த்துதான் ஒவ்வொன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உண்டாகிறது. அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், இந்த வசனம் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை நீ எழுது. அவர் காண்கிற தரிசனங்களை எழுதுவதற்கென்றே அழைத்தவர். பல இடங்களிலே பர்டிகுலராக இந்த மேட்ரை நீ எழுதிரு அப்படின்னு சொல்லுவது போல் அவர் பர்டிகுலராக அண்டர்லைன் பண்ணி சொல்லுவார். அதைத்தான் பல இடங்களிலே இதை நீ எழுதுன, டு நாட் ஒமிட், இதனை விட்டுறாத, மறந்துடாத, ஈஸியாக எடுத்துறாத அப்படின்ற கூடிய காரியம். அது என்ன காரியம்? ஆயிற்று. சிலுவையிலே கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னார். கிறிஸ்துவாக அவர் செயலாற்ற வேண்டியது முடிந்தது. இப்பொழுது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நியாயாதிபதியாக செய்ய வேண்டியதை நிறைவேற்றி விட்டார். அதனால் ஆயிற்று என்று சொல்லுகிறார். அவர் அப்படி சகலத்தையும் முடித்த பின்பு ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டையிலே நமக்குள்ளாக பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த ஊற்றாக அவர் நம்ம மத்தியிலே இருப்பாராம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். 1-2 மட்டும் இல்லை, வேத வசனத்தில் நிறைய வாக்கு தத்தங்கள், இதை செய்தினா இது உனக்கு கிடைக்கும், இதை செய்தினா உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும்.
ஆனால் இந்த உலகத்தை ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று இந்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய குமாரனாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெயம் கொண்டு விட்ட பூமியிலே வாழ்வதிலே பாவத்திற்கும் சாபத்திற்கும் பிசாசுக்கும் பிசாசின் அடிமைத்தனத்திற்கும் மனித மாய உலகத்திற்கும் தப்பி வாழ்வதற்கு கவனமாயிருந்து கிறிஸ்துவை பின்பற்றி அங்கே வாழ்ந்திருப்போம் என்றால் நாம் கிறிஸ்துவை போல குமாரனாய் இருப்போம், தேவனுக்கு குமாரனாய் இருப்போம். அதனால் சகல ஆசீர்வாதங்களை உடையவர்களாக காணப்படுவோம். அதைத்தான் 8ஆம் வசனத்திலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது ஒரு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் தான் நடக்குமா? இல்லை, ஜெயங்கொள்கிறவங்களுக்கு இதெல்லாம் நான் தருவேன், அப்போ ஜெயங்கொள்ளாதவங்களுக்கு அவங்களாம் இப்படி ஏற்கனவே அழியப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த கேள்விக்கு பதில் போல இது அமைகிறது. பயப்படுகிறவர்கள் என்று பார்க்கும்போது அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே பங்கடைய போகின்ற பலவிதமான மக்களை குறித்து தேவன் கூறுகிறார். பயப்படுகிறவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பதையும் வேத வசனத்தை விசுவாசிப்பதையும் விட மனிதர்களால் வரும் பயங்களையும் மதிப்பையும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து கருதுவதும் சுய பாதுகாவலும் அந்தஸ்துதான் கிறிஸ்துவோட பெரியது என நினைப்பவர்களும் போராடுவதை விட்டுவிட்டு வெற்றியடையாத தேவ மக்களும் இக்கூட்டத்தில் அடங்குவர். இதை நாம் மார்க் 8:35, 1 தெசலோனிக்கர் 2:4, 2 தீமோத்தேயு 2:12, 13 வசனங்களிலே வாசிக்கலாம். முன்னாளிலே விசுவாசியாய் இருந்து பல பாவங்களினால் வீழ்த்தப்பட்டவர்கள் அவிசுவாசிகளின் கூட்டத்தில் அடங்குவார்கள். அதாவது விசுவாசம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் வீழ்ந்து போனவங்க, எழும்ப விரும்பாதவங்க, அந்த பாவத்தை விட்டு மீண்டு வருவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் அவிசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. பல சபைகளில் இந்நாட்களில் ஒருவர் தாமே உண்மையான தேவ பிள்ளைகள் என்று அறிக்கையிட்டு அதே நேரத்தில் ஒழுக்கமற்றவனாகவும் பொய்யனாகவும் வேசிக்கலனாகவும் ஆண் புரட்சிக்காரனாகவும் கொலைபாதகனாகவும் வெளியே ஒரு வாழ்க்கையும் உள்ளே ஒரு வாழ்க்கையும் வாழும் மனிதர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களையும் தேவன் விபச்சாரக்காரர், கொலைபாதகர், சூனியக்காரர்கள் என்று வர்ணிக்கிறார். விக்கிரக ஆராதனைக்காரர் என்பது மனதிலே அவர்கள் ஆள் மனதிலே என்ன இருக்கிறது என்பதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். மோசே தேவனிடத்தில் பிரமாணங்களை பெற்றுக்கொள்வதற்காக மலையிலே காத்திருந்தார். 40 நாட்கள் ஆகிறது. இவர்கள் பயந்து விட்டார்கள். எங்களை வழிநடத்துவதற்கு ஒருவன் வேண்டும். அவர்கள் மனதிலே தேவன் என்கிற எண்ணமே இல்லாமல் இருந்தது. இத்தனை அதிசய அற்புதங்களை கண்ட பொழுது கூட எங்களுக்கு ஒரு மனிதன் வேண்டும் என்று தான் தேடினார்கள். அவர்கள் அடி மனதின் ஆழத்திலே எகிப்தின் வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தங்களுடைய காதணிகளையும் நகைகளையும் கலட்டி கொடுக்கும்போது ஆரோன் அதை உருக்கி வார்ப்பிக்கிறான். அவன் அடிமனதிலே என்ன இருந்ததோ அதுதான் அந்த விக்கிரகமாக வந்தது. அவர்கள் தேவனை அடிமனதிலே வைப்பதற்கு மறுத்தார்கள். நமது வாழ்க்கையில் நம்முடைய ஆள் மனதிலே யார் இருக்கிறா? எதை குறித்து நாம் மகிமைப்படுத்தி விமர்சைப்படுத்தி நாம் அதற்காக ஓடுகிறோம், அதற்காகவே செயல்படுகிறோம் என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். இப்படி ஆள் மனதிலே மனிதர்களை கொடுத்த பயமும் இவ்வாழ்க்கைக்குரிய இந்த உலக வாழ்க்கைக்குரிய பயமும் நம்மை வாட்டுமானால் நாம் கிறிஸ்துவை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை. நமது ஆள் மனதிலே கிறிஸ்து இல்லை என்பது அடையாளம். 7 வாதைகளை நிறைந்த தூதன், இவன் வாதிக்கிற தூதனை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 7வது தூதனில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ஆங்காங்கே தூதர்கள் அந்தந்த செக்டர், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சீன் வரும்போது அவங்க அதுக்கு முன்னாடி வந்து வழி நடத்துகிறாங்க. அப்போ யோவான் நடுவில் நிற்கிறாரு. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த 21ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு செக்டார் சீன் நடக்கிறதுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய தூதர்கள் அவனோடு பேசுகிறார்கள் என்று அர்த்தம். இப்பொழுது மணவாட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருப்பவர் யார்? இந்த 7வது தூதன்.
பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவி கொண்டு போய், இதுவும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய வானம் பழைய பூமி ஒளிந்ததுன்னு சொன்ன அடுத்த செகண்டில் நாம் எல்லாரும் மிட் ஸ்பேஸில், பாதி வழியில், மேகத்தின் மேல் மேகத்தையும் கடந்து ஸ்பிரிட் வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிதும் உயரமான பர்வதம் என்பது பூமியிலே அல்ல, பரலோகத்திலே. அந்த பரலோகத்திலே தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அப்போது இந்த திருச்சபையானது தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே முழுவதுமாக ஆயத்தப்படுத்துகிறது, சிங்காரிக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். சிங்காரிக்கப்பட்டு ராஜகுமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய பட்டாபிஷேகத்திற்காக அந்த ராஜகுமாரத்தி திருச்சபையானவளும் இறங்கி வருகிறாள். அது இறங்கி வரும்போது அது என்னது என்று தூதன் யோவானுக்கு விளக்கப்படுத்துகிறார். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்குக்கு ஒப்பான வச்சிரக்கல்லை போலவும் என்று சொல்லி இந்த வர்ணனைகளை நீங்கள் பார்க்கும்போது, பூமியில் எவைகளெல்லாம் மகத்துவங்கள், மேன்மையானவைகள், அரசாங்க ராஜ்யத்திற்குரியவைகள், இராஜாங்க அரசாட்சியாளர்கள் பயன்படுத்தக்கூடியவைகள், வெகுமதியானவைகள் என்றெல்லாம் நம்ம கணக்கில் வைத்தோமோ, அவைகள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெருவுக்காக, அஸ்திபாரத்திற்காக, மதில்களுக்காக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பூமியில் எவைகளை நாம் உயர்ந்தவைகள் என்று நினைக்கிறோமோ, பரலோகத்திலே அவைகள் சாதாரண பொருட்கள் என்பதை விளக்கப்படுத்துகிறது. அதாவது இந்த கோமேதகம், இந்த வஜ்ரக்கல் இதெல்லாம் பூமியில் இருக்கிறதா அங்கே இருக்குது என்று அல்ல, அங்கே இருப்பது ஒரிஜினல். அதை போல ஒரு மாதிரியைத்தான் பூமியிலே தேவன் படைத்து நம்மை அந்த நித்திய பரலோகம் நீ வாழ்கிற இந்த பூமியிலும் மேன்மையானது என்பதை உணர்த்த இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுகிறார். 12 12 12 என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே கோத்திர பிதாக்கள் 12 என்றும், புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 என்று பார்க்கும்போது, ஒட்டுமொத்த மனிதர்களும், அதாவது பழைய ஏற்பாட்டு மனிதர்களும் புதிய ஏற்பாட்டு மனிதர்களும் ஒன்றாய் கூடி ஆராதிக்கும் ஆராதனைக்குரியவர்கள் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. நகரத்தின் மதில்கள் அளந்து பார்க்கும்போது சதுரமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதாவது யாருக்கும் எந்த அளவும் கூட்டியோ குறைச்சோ இருக்காது, எல்லாருக்கும் ஈக்குவலிசம். அங்கே ஒரு பொதுவான நிலை இருக்கும். அங்கே யாருக்கும் முன்னுரிமை அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு பொதுவானதாக எல்லோரும் நடந்து விஸ்தாரமாய் வாழக்கூடிய போதுமான இடம் உடையதாக காணப்படுவது தான் பரலோகம். இப்படி இந்த ஒப்புமைகளை நாம் படிக்கும்போது, கவனமாக படிக்கும்போது அதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். நம் பூமியின் சிந்தனையை விட்டு, பூமிக்குரிய சிந்தையை விட்டு சற்று மேல் நோக்கி ஆவி நிலையிலே இவைகளை யோசிக்கும் போது இன்னும் நமக்கு ஆழமாக புரியும். அந்த வாசலிலே தேவாலயத்திலே நான் தேவாலயத்தை காணவில்லை. இவ்வளவு அஸ்திபாரெல்லாம் போட்டு அழகான ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அப்படி ஸ்பிரிட் வேர்ல்டில் தெரியுது, தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் அது தேவாலயம் இல்லை, தேவாலயம் இல்லைன்னா அது கட்டடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆலயம் யாராம்? ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு தேவைப்படுவதில்லை. தேவராஜ்யத்திற்கு புதிய சூரியனோ புதிய சந்திரனோ தேவையில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது பூமி வெறுங்கண்மையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதாவது பூமி மேலே அவ்வளோ இருள் இருந்திருக்கு. தேவன் தமது வெளிச்சத்தை அனுமதி கொடுக்கிறார், நீ அங்கே பிரகாசி அப்படின்னு சொல்லி. வெளிச்சம் அவரே ஒளி, அவரே நமக்கு வெளிச்சமானவர். அப்போ அவருடைய மகிமை லைட்டாக அங்கே வெளிச்சம் கொடுக்குது. அதுக்கப்புறம் தேவன் பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக பூமியை படைக்கிறார். பூமியிலே சூரியனையும் சந்திரனையும் படைக்கிறார். இது ஒரு கோணத்தில். இன்னொரு கோணத்தில் பூமியையும் சந்திரனையும் நட்சத்திரங்களெல்லாம் படைப்பதற்காக தேவன் பூமிக்கு மிக நெருங்கி வந்தார். அதனால் அவருடைய மகிமை அதிலே வெளிப்பட்டது. நாம் நமது சாயலிலே மனிதர்களை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் பேசும்போது
கிறிஸ்துவோடு கூட பேசும்போது அவர்களுடைய மகிமை இந்த பூமியிலே பட்டதனால் வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவரே விளக்கு. நாம் வாழ்க்கையிலே அவர் நமக்கு அப்பம், ஜீவத்தண்ணீர், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே நமக்கு கனி கொடுக்க உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், ஆரோக்கியமாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். இப்படியெல்லாம் நாம் வாசிக்கிறோம். பரலோகத்திலும் அவரோடும் அவருக்கோடும் அவரோடும் அவருக்கென்றும் அவர் மூலமாகத்தான் வாழப்போகிறோம் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனெனில் இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். படிப்படியாக நடக்குது. எப்போ நடக்கும், என்னுடைய காலங்கள் எப்படி என்று நம்மால் கணக்கிட முடியாது. ஆனால் என்ன நடக்கும் என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறார். என்ன நடக்கும் என்று நமக்கு புரிந்து விட்டாலே தேவன் நடத்துகிறார், அவர் நேரத்தில் நடத்துவார். நான் அவைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்ற ஒரு ஜெப நிலைக்கு நாம் வந்து விடுவோம். நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியோ ஒரு அவசரமோ சீக்கிரம் செஞ்சிருங்கன்ற ஆத்திரமோ இல்லாமல் என் தேவன் காரியங்களை நடப்பிக்கிறார். அவரால் செய்யாத காரியம் ஒன்றும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒரு புரிதலுள்ள, அமைதி உள்ள, ஒரு சாந்த நிலைக்கு நாம் வந்து விடுவோம். அதே வேளையிலே எச்சரிப்பும் கவனமுமாக விழிப்புணர்வோடு இருந்து ஜெப சிந்தனையோடு அந்த பரலோக வாழ்வை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். தேவன் இப்படிப்பட்ட ஆழ்மனதின் சிந்தையிலே நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் விசுவாசத்தையும் தந்து அவரும் நம் மத்தியிலே வாசம் செய்யத்தக்கதாக, அவரே நம்ம மத்தியிலே இறங்கி வரத்தக்கதாக, நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.